வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி 11ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்திற்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், பயோ பாட்னி, பயோசாலஜி எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் ஒரு 4 செட்டப் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி இன்டீரியர் கேட்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் பயோ பாட்னி, பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி அப்படின்னு சொல்லி பிரியும். ஸோ தனித்தனியான ஆன்சர் ஸ்கிரிப்டில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் 1 மார்க் இருக்கும், அதே மாதிரி இன்டீரியர் 1 மார்க்கும் இருக்கும். அதனால் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கை நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க. புக் பேக்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டினாவது கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் எஸ் ஸ்காட்டு. பசுமை புரட்சியோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டீரியர் தான் கேட்டிருக்காங்க. கீழ்காணும் வினாக்கள் எவையேனும் 4 எனக்கு விடையளிக்கவும். ஆன்சர் எனி 4 ஆஃப் த கொஸ்டின். 4 × 2 8. ஆன் கேமிட்டோ தாவரத்தின் முதல் செல் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். Draw and mark the parts of first cells of male gametophyte. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொனோரா 64 சிறு குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் சொனோரா 64. இது பார்த்தீங்கன்னா இன்டீரியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடலக்கருக்கள் என்றால் என்ன? வாட் ஆர் த எம்ப்ரியாய்ட்ஸ்? கசிந்தோடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் லீச்சிங்? கலப்பின வீரியம் வரையறுக்கவும். டிஃபைன் ஹெட்டரோசிஸ். ரைசோபியம் பாக்டீரியாவை மண்ணில் இடும்போது என்ன நிகழும்? வாட் வில் ஹேப்பன் த ரைசோபியம் பாக்டீரியா இஸ் அப்ளைட் ஃபார் இன் சாயில். ஸோ இந்த 2 மார்க் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இன்டீரியரில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சாப்டர்லேருந்து இன்டீரியரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு ரிப்பீட் ஆகும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பல்கரு நிலை நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலி எம்ப்ரியோனின்னு சொல்லுவோம். அந்த கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ரைட் எனி 3 ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியோனி. 3 × 3 9. 19 கொஷின் கம்பல்சரி. 16 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2n = 4x 28, 2n = 2x 14. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2n அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், 2x வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 28 வந்து பார்த்தீங்கன்னா 14 மாறிடும். அதேமாதிரி கேமிட்டோட நிலை இங்கே பியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2n அப்படியே வந்துடும். 3x 21 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 21 நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்து பார்த்தீங்கன்னா மாறும். தாவரத்தோட பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. டிரிடிகேல். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தோட பேர் வந்து டிரிடிகேல். ரைட் த ஜெனட்டிக் கண்டிஷன், ரைட் த நேம் ஆஃப் த பிளான்ட். அடுத்து செயற்கை விதிகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது? ஹவு ஆர் த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொடியூஸ்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மரப்புல்வெளியின் பயன்களை எழுதுக. ரைட் த யூசஸ் ஆஃப் சில்வோபாஸ்ட் சிஸ்டம். தற்சார்பு ஊட்டங்களிலிருந்து சார்பு ஊட்ட ஊட்டங்களை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டோட்ரோபிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் ஹெட்ரோட்ரோபிக் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரபணுகளுக்கிடையே நிகழும் இடைச்செயலை உதாரணத்துடன் விவரிக்கவும் அல்லது உயிரி தொழில்நுட்பவியலுடைய 5 பயன்களை எழுதுக. ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியர், செகண்ட் புக் பேக். எக்ஸ்பிளைன் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள். லிஸ்ட் அவுட் எனி 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கு நீர் மிக அவசியம், காரணம் கூறு. வறண்ட சூழலுக்கு ஏற்றவாறு தாவரங்கள் எவ்வாறு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன? 4 தகவமைப்புகளை நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரத்தின் தாவரவியல் பெயரினை எழுது. அதன் பிறப்பிடம் யாது? அதன் பயன்கள் 3 எழுதுக. வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப்? ஸ்டேட் த ரீசன். ரைட் எனி 4 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் விச் எனேபிள் ஃபார் சர்வைவல் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன் என்விரான்மெண்டல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் த பொட்டானிக்கல்ஸ் நேம் ஆஃப் ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு. ஃப்ரம் வேர் இஸ் யூ ஆரிஜினேட்டட்? ரைட் த யூசஸ். அடுத்து பயோசுவாலஜி. ஸோ பயோசுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு 8 1 மார்க் இருக்கும். 8 1 மார்க்கில் 5 புக் பேக்கில் இருக்கும், 3 மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 மார்க் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இன்டீரியர்லேருந்து கேட்குறாங்க, புக் பேக்லேருந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் 4 × 2 8. மனித விந்துசெல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் செல். படியெடுத்தல் என்றால் என்ன? டிஃபைன் டிரான்ஸ்கிரிப்ஷன். எச்ச உறுப்புகள் என்பது என்ன? ஒரு எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் வெஸ்டென்ஜிக்கல் ஆர்கன்ஸ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டு பயன்பாட்டு பொருள் உற்பத்தியில் பயன் தரும் நுண்ணுயிரிகளின் பெயர்களை எழுதுக. நேம்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரிடத்தன்மை வரையறுக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க்கு. ஓரிடத்தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் எண்டமிஷியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பல பகுதியில் காகங்கள் இருந்து புறாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இது எவ்வகை வாழிட இழப்பு, அதனை வரையறுக்கவும். ஸோ கொஷினை சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் சென்னை நம்பர் ஆஃப் டவ் இன்க்ரீஸ் ஃபார் அதர் ஃபார் தென் க்ரோ. வாட் டைப் ஆஃப் ஹேபிட்டட் லாசஸ் இன் ஃபார் டிஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 into 3 9 3 மார்க் கொஸ்டின். இதில் 19 கொஸ்டின் கம்பல்சரி. இடம் மாறிய கர்ப்பம் என்பது என்ன, இவ்வினையினை எழுதுக. வாட் இஸ் எக்டோபிக் பார்த்தனோகார்பி, ரைட் த கன்சிக்வன்ஸ். வாடகை தாய்மை என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை வாடகத்தாய். அதே மாதிரி லமார்க்கின் பெறப்பட்ட பண்புகள் மரபு கடத்தல் கோட்பாடு பற்றி எழுதுக. ரைட் த லமார்க்கினிசம் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ். மரபு சேர்க்கை இன்டர்ஃபெரான் உற்பத்திக்கு ஈக்குவலினை விட சிறந்த உயிரினம் ஈஸ்ட், காரணம் கூறுக. ஸோ சில டைம் நமக்கு ரீசன் கேட்பாங்க. த ஈஸ்ட் இஸ் ஃபார் சூட்டபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாமினன்ட் இன்டர்ஃபெரான்ஸ் த ஈக்குவலை இன் கிவ் த ரீசன். ஒரு கூட்டத்தை நெறிப்படுத்தலில் காணப்படும் அக்காரணிகள் மற்றும் புறக்காரணிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த இன்ட்ரென்சிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ரெகுலேஷன். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 into 5 10. இதில் பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன, தக்க எடுத்துக்காட்டுகளுடன் மனித இனத்தில் காணப்படும் பல்கூட்டு அல்லீல்களுடைய பாரம்பரிய பண்பை விவரிக்கவும். அடுத்து திடீர் மாற்றம் பற்றிய ஆய்வுகள் மூலம் மரபணுவிற்கும் டிஎன்ஏவிற்கும் உள்ள தொடர்பு நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. இக்கூட்டினை நியாயப்படுத்துக. வாட் ஆர் த மல்டிபிள் அல்லீல்ஸ், டிஸ்கிரைப் த இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் வித் இன் எக்ஸாம்பிள். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபார் ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஃபார் பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பை த மியூட்டேஷன் ஸ்டடிஸ் ஆஃப் ஜஸ்டிஃபை யுவர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 2 5 மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் தடை காப்பு திறன்பட இருக்கும்போது புற்றுநோய் தோன்றுகிறது, இவற்றை நியாயப்படுத்துக. அல்லது நாம் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வாறு மாசுபடுத்திலிருந்து உயிரினங்கள் மீது ஏற்படும் விளைவுகள் யாவை. இஃப் த immunological surveillance of effect in cancer should be not occurs in justify. We are polluting water resource. What will be consequence of water in pollutions of an organism. ஸோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ 12th பயோ பாட்னி பயோசாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு பயோ பாட்னி ஆகட்டும் பயோசாலஜி ஆகட்டும் இன்டீரியர் கொஷின் அதிகமாக வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி படித்து இன்டீரியராக தான் அது வந்து இருக்கும். சரிங்களா. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. இதில் ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு நடந்த கொஷின்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி ரெகுலருக்கு நடந்த எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஷின் மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க தரவா, அதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண கொஷின் தான் அதிகமாக பப்ளிக் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.